ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா ஃபேமிலி. அ இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட்டு லாங் வீடியோ. உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ நம்ம வீட்ல வந்து சாதாரணமா எள்ளு துவையலும், அது கூட சாதம், அப்புறம் அப்பளம் இதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ம் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 சேனல் ஆரம்பிச்சு, அதில் ரொம்ப டவுன் ஆகி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா பண்ணாம, அதுக்கப்புறம் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மித்துக்குட்டி பொறந்தப்ப, அம்மா வீட்ல தான் எனக்கு டெலிவரி பண்ணிவிட்டு, அங்கே தான் நான் ஒரு 6 மந்த்து ஸ்டே பண்ணியிருந்தேன்னா, அப்போதைக்கு வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது வந்து கொரோனா டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் நான் வந்து மித்து பிறந்தான். அவன் பிறந்தப்ப அங்கே இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு லோ குவாலிட்டி ஃபோன் தான் வச்சுருந்தேன். அதில் தான் சேனல் ஆரம்பித்தேன். அதில் ஓரளவுக்கு நல்லா க்ரோத் இருந்துச்சு. அப்போல்லாம் ஷார்ட்ஸ் கிடையாது. நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணோன்னா லாங் வீடியோ தான் போடணும். ரெசிபீஸ் அப்புறமேலு என்னோட ரொட்டீன் இது தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா ரீச் இருந்துச்சு. ஒரு 800 சம்திங் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் யூடியூப் மேலே ஆசை வந்து மறுபடியும் சேனல் ஆரம்பித்தா என்னான்னே தெரியல, ஒன்றுமே க்ரோத் இல்லை. ஒரே ஒருத்தவங்க கூட பார்க்குறதில்ல. என் வீடியோவை நானே பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேல என்னன்னு தெரியல, இந்த சேனல் ஆரம்பித்தேன். இதில் என்னமோ நான் போடுறதுலேருந்து கண்டினியூவாக ஒன்றுன்னு டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபராவது வராங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்படி சின்னதாக முன்னேறி கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை இந்த யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து ஏதாச்சும் என்னோடய குடும்பத்துக்காக நான் ஏர்ன் பண்ணணும், எங்கள் வீட்டில் வெளியே விட மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மொபைல் நல்ல குவாலிட்டியான மொபைல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதாச்சும் தனிப்பட்ட ஸ்கில் இருக்கும். அதுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு க்ரியேட்டராக நீங்கள் யூடியூப்பில் கன்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரெகுலராக கண்டினியூஸாக ஒரு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கான விளைவு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பி தான் ஒரு வீடியோஸ் போடுறோம். அது மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல க்ரோத் இருக்கும். ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்னாவது வராங்க. முன்னாடி வந்து நான் எந்த வீடியோஸுமே நான் 4 சேனல்லையுமே ஃபேஸ் வந்து காட்டவே மாட்டேன். இந்த சேனலில் தான் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ட பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொன்னதுனால தான் நான் ஃபேஸ் வந்து காமிக்கிறேன். அதுக்குமே ரொம்ப நாள் பர்மிஷன் கேட்டு தான் இது வாங்கியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தான் பேசி, அடம் பிடிச்சி வாங்கி நம்மளுக்கான பிடிச்சத நம்ம செய்கிறதுக்கு நம்ம தான் எஃபோர்ட் போடணும். இது வந்து என்ன மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் வந்து நான் கொடுக்குறது தான். இதில் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு நான் வந்து என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அவர் வந்து வீக்லி சேல்ரி கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 6 டேஸ் ஒர்க்கிங்னா அதில் வந்து ஒரு 4 டேஸ் 5 டேஸ் அப்படி கூட வேலை இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு 4 டேஸ் கூட வேலை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதில் ஏர்ன் பண்ண முடியாது என்னால். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து அப்போ வந்து நான் ஏர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணல என் மெத்ரன் பிறந்தப்ப. இப்போ நான் ஏர்ன் பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.